ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் ஃபஸ்ட் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் டிகிரி எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக நான் எடுத்திருக்க கொஷின் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த ரெக்வஸ்ட்னால தான் இந்த வீடியோவே பண்ணுறது. ஆகஸ்ட் 2008 to 2024 இயர்ஸ் உள்ள இருக்க எல்லா கொஷின்ஸுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி தான் நான் எழுதியிருக்கேன். அண்ட் இதை நம்ம கிளியர் பண்ணாலே 2 மார்க்ஸும் நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் ஈஸியாகவே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேஸ்ட் ஆன் திஸ் டாபிக் வியூஸ் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் தேர்ட் இயர்ஸ் ரிலேட்டடானது அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 15 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹெல்த் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 15 மார்க்ஸ்லேயே. 5 மார்க்ஸில் இந்த கொஷின் 6 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெமோகிராஃபிக் டேட்டா 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு, 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனமிக்ஸ் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் 15 மார்க்லேயே 3 டைம்ஸ் வந்திருக்கு, 5 மார்க்ஸில் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடான ஹிண்ட் வச்சு பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வீடியோ நோட்ஸ் வேணுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் எக்ஸாம் டேட்டும் ஆல்மோஸ்ட் நியர்பை வந்துருச்சு. இன்னும் 20 டேஸில் எக்ஸாம்ஸ் வருதுன்றதுனால ஒரு கொஷினாக கவர் பண்ணால் கூட நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் எபிடமாலஜி ரிலேட்டடு. டிஃபைன் எபிடமாலஜி 5 டைம்ஸ் வந்திருக்கு. யூசஸ் ஆஃப் எபிடமாலஜி ரெண்டும் சேர்த்து 5 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் எபிடமாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் 5 டைம்ஸ் வந்திருக்கு. Define epidemiology, its concepts, types, aims, scopes and uses of epidemiology கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா scopes and uses of epidemiology 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா define malnutrition, causes of malnutrition, prevention and measures to control malnutrition. ஓவரால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதிலே பக்கத்தில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ malnutrition 3 டைம்ஸ், causes 3 டைம்ஸ் and prevention and measures to control malnutrition 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸ்லையும் 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே 15 மார்க்ஸ்ன்றதுனால தான் நான் நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். How will you prevent malnutrition among the under 5 children? இதுவும் மோர் ஆர் லெஸ் மேலே இருக்க கொஷினும் ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா describe the epidemiology and management of malnutrition in detail. நெக்ஸ்ட் 15 மார்க் பார்த்தீங்கன்னா explain the epidemiology and management of anemia in detail. அனிமியாவும் ஒரு malnutrition தான், அதனால அது ரிலேட்டடாகவே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லேயே ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் அனிமியா கேட்டிருக்காங்க. 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த காமன் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் அஃபெக்டிங் பப்ளிக் ஹெல்த் இன் இந்தியா. அண்ட் 5 மார்க்ஸில் இதே கொஷின் வந்திருக்கு. ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் இன் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதர் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் ரிலேட்டடில் பிஇஎம்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அயோடின் டெஃபிஷியன்சி 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரிலேட்டடு. டிஸ்கிரைப் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் வெக்டார் பார்ன் டிசீஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரா லைஃப் சைக்கிள் ஆஃப் மஸ்கிட்டோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. நேம் சம் மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எப்படி கேட்பாங்கன்னா நேம் சம் மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ் அண்ட் டிஸ்கிரைப் மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் வெக்டார் பார்ன் டிசீஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கிறது தான். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மஸ்கிட்டோ கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. சேம் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் டெமோகிராஃபி, எக்ஸ்பிளைன் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி இந்தியா. ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் பாப்புலேஷன் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த இம்பேக்ட் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் இந்தியா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது. டிஸ்கிரைப் த பெர்மனன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் கேட்டிருக்காங்க. வேரியஸ் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் வேரியஸ் ஸ்பேசிங் மெத்தட்ஸ் ஃபார் பாப்புலேஷன் கண்ட்ரோல் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ரைட் டவுன் த காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இந்த கொஷினும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது எல்லாமே ஒரே தான், ஒரே கண்டென்ட் தான், பட் கொஷின்ஸ் தான் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபேமிலி பிளானிங், எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்பேசிங் அண்ட் terminal methods of
ஃபேமிலி பிளானிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே கண்டிப்பாக இருக்காது. அண்ட் ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டட் கொஷினும் கண்டிப்பாக இருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். எல்லா கொஷின்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 75 to 85% கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 90 ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயூடி 5 மார்க்ஸ். இது எல்லாமே intrauterine devices 4 times வந்திருக்கு. terminal methods of contraception for both men and women ஒரு வாட்டி. emergency contraception 3 times. barrier methods of contraception 2 times. birth control measures 1 time. hormonal contraceptive 1 time. population control ஒரு வாட்டி. population explosion 2 வாட்டி. and census 2 வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன்லேயே வந்திருக்கும். இது கம்பைன் பண்ணி வந்ததுனால நான் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எபிடெமிக் ஒரு வாட்டி. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல். இது ரெண்டும் சேர்த்து ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. அண்ட் அதர் 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரேப்பிட் சாண்ட் ஃபில்ட்ரேஷன் 4 levels ஆஃப் ப்ரிவென்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் வாட்டர் பொல்யூஷன். எக்ஸ்பிளைன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் இன் லார்ஜ் ஸ்கேல் ஒரு வாட்டி. டிஃபைன் வாட்டர் பியூரிஃபிகேஷன். எக்ஸ்பிளைன் அபவுட் வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ். எல்லாமே ஒன்று தான். வாட்டர் பியூரிஃபிகேஷன் மெத்தட் இன் லார்ஜ் ஸ்கேல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் தான். இல்லை பர்டிகுலராக என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றது தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் த க்ரைட்டீரியா ஆஃப் சேஃப் அண்ட் ஹோல்சம் வாட்டர் அண்ட் டிஸ்கிரைப் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஆன் அ ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் 2 times. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா லோ சாண்ட் ஃபில்டர்ஸ் 2 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஏர் பொல்யூஷன். லிஸ்ட் அவுட் சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் and effects of air pollution on health 2 times. Responsibility of community health nurse in prevention and control of air pollution 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ஒரு வாட்டி. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன் ஒரு வாட்டி. ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் இன் ஆர்கனைசிங் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் வில்லேஜ் ஒரு வாட்டி. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் ரெஃப்யூஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 15 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் எனி 4 மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல். ஓவரால் இந்த கொஷின் 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சாலிட் வேஸ்ட் 3 times வந்திருக்கு 5 மார்க்ஸில். நெக்ஸ்ட்டு டிஃபைன் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங். எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் இன் டீட்டெயில். ஓவரால் 2 times வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா என்யூமரேட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏர், லைட், வென்டிலேஷன், வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஆஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் ஆஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஹெல்த்னு 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கம்யூனிட்டி ஹெல்த், எய்ம் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், ஹவ் அ கம்யூனிட்டி டயக்னோசிஸ் இஸ் மேட் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா effects of poor housing on health ஒரு வாட்டி. general measures that you will follow in control communicable diseases ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா list sexually transmitted disease, responsibility of community health nurse in prevention and control of HIV AIDS 2 times கேட்டிருக்காங்க. discuss in detail about causes, transmission, clinical manifestation, prevention and control of HIV and AIDS ஒரு வாட்டி. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா HIV and AIDS ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் காசஸ், ஸ்ப்ரெட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கால்ரா ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு டிஃபைன் சிக்கன் பாக்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் ஓவரால் 3 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த எபிடமாலஜி, ட்ரீட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பி. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹெப்படைட்டிஸ். நெக்ஸ்ட்டு டிஃபைன் மார்பிடிட்டி. எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் த மெஷர்மெண்ட் ஆஃப் மார்பிடிட்டி. Discuss about the relationship between incidence and prevalence in detail. Measurement of morbidity 5 marksல ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா describe the epidemiology and nursing management of acute respiratory infection. And இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா define influenza types, clinical manifestation, role, mode of transmission, treatment, prevention and control of influenza வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா management and control of respiratory disease in community ஒரு வாட்டி வந்திருக்கு. Next 18th question. Describe the epidemiology of dengue fever and explain the role of community health nurse in treatment, prevention and control of dengue fever in the community. And 5 marksல பார்த்தீங்கன்னா prevention and control of dengue 3 times வந்திருக்கு. And இதில் பார்த்தீங்கன்னா management and control of respiratory disease in community 5 marksல வந்திருக்கு.
Next, food hygiene related. Define food hygiene. Explain the various methods of food preservation. ஒரு வாட்டி வந்திருக்கு 15 மார்க்கில். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ரெகுலேட்டிங் ஃபுட் ஹைஜின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபுட் அடல்ட்ரேஷன் 5 டைம்ஸ் வந்திருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு. மீட் ஹைஜின் 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபுட் ஹைஜின் 4 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் மில்க் ஹைஜின் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த எபிடமியாலஜி ஆஃப் டயரியல் டிசீஸ் இன் த கண்ட்ரி. எக்ஸ்பிளைன் த community health nurses roles in treatment, prevention and control of diarrheal disease in the community. Next பார்த்தீங்கன்னா describe the epidemiology of diabetes mellitus. Explain in detail the role of community health nurse in prevention, treatment and control of diabetes mellitus. Next பார்த்தீங்கன்னா list out the causes, mode of transmission, clinical features of tuberculosis. Discuss in detail about control and prevention of tuberculosis. 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்கில் சேம் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டியூபர்குலோசிஸ் 4 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்பெஷல் குரூப்ஸ் லைக் ஃபீமேல் சில்ட்ரன், எல்டர் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் குரூப்ஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மென்ட் பை trachoma. Explain in detail about the epidemiological features and role of community health nurse in prevention of trachoma. Explain in detail about agent, host, environmental factors and preventive measure of cancer. And 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கேன்சர் அண்ட் கேன்சர் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இதோட எல்லா 15 மார்க்ஸுமே கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே 5 மார்க்ஸ் தான். எபிடமியாலஜிக்கல் ட்ரையட் 8 டைம்ஸ் வந்திருக்கு. யூசஸ் ஆஃப் எபிடமியாலஜி ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆல்ரெடி இதெல்லாமே 15 மார்க்கில் கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் யூஜெனிக்ஸ் 3 டைம்ஸ், ப்ரைமரி ஹெல்த் சென்டர் 3 டைம்ஸ், பாஸ்டரைசேஷன் ஒரு வாட்டி, அதாவது மில்க் ஹைஜீன்லேயே வந்துடும் பாஸ்டரைசேஷன்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பார்ன் டிசீஸ், ஜூனோட்டிக் டிசீஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஒரு வாட்டி, ஹூக் இன்ஃபெஸ்டேஷன் 3 டைம்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் இன் ஹூக் இன்ஃபெஸ்டேஷன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. லெவல்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் 4 டைம்ஸ் வந்திருக்கு. நாய்ஸ் கண்ட்ரோல் 3 டைம்ஸ், ஃபுட் பாய்சனிங் 2 டைம்ஸ், ஸ்மால் ஃபேமிலி நார்ம் ஒரு வாட்டி, ஹவுசிங் ஒரு வாட்டி, குட் ஹவுசிங் ஒரு வாட்டி, டெட்டனஸ், அமீபியாசிஸ், கோல்ட் செயின் 2 டைம்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் ஒரு வாட்டி, ஒபிசிட்டி 3 டைம்ஸ். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸும் ஒபிசிட்டியும் மோர் ஆர் லெஸ் சிமிலர், அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். விமன் எம்பவர்மெண்ட் 3 டைம்ஸ், ஆக்சிடேஷன் ப்ரான் 3 டைம்ஸ், ரேபிஸ் 5 டைம்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு வாட்டி, எர்கோனாமிக்ஸ் ஒரு வாட்டி, டவுன் பிளானிங் 2 டைம்ஸ், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ் 3 டைம்ஸ், மெஷர்ஸ் ஆஃப் மார்டாலிட்டி ஒரு வாட்டி, இம்யூனைசேஷன் ஷெடியூல் ஒரு வாட்டி, டிஸ்கிரிப்டிவ் எபிடமியாலஜி 2 டைம்ஸ், எக்ஸ்பிரிமெண்டல் எபிடமியாலஜி ஒரு வாட்டி, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு வாட்டி, இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் ஒரு வாட்டி, மாடர்ன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் ஒரு வாட்டி, ஸ்டேட்டஸ் ஆஃப் எல்டர்லி பீப்புள் இன் சொசைட்டி ஒரு வாட்டி, parameters to assess nutritional status ஒரு வாட்டி, demographic rates and ratio ஒரு வாட்டி, demographic cycles 2 வாட்டி, measles ஒரு வாட்டி, prevention and control of typhoid fever ஒரு வாட்டி, radiation protection ஒரு வாட்டி, prevention and control of hypertension ஒரு வாட்டி, யாவ்ஸ் ஒரு வாட்டி, epilepsy ஒரு வாட்டி. இதோட எல்லா 5 மார்க்ஸுமே கவர் ஆகிடுச்சு. ஸோ 15 மார்க் அண்ட் 5 மார்க் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எக்ஸாம்ஸ் வருதுன்றதுனால இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்டடி மெட்டீரியலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா என்னெல்லாம் கவர் பண்ணணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இதிலே ஏதாச்சும் டாபிக் நோட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.